தந்தையே. கண்ணே, பட்டாத தேவனுடைய போல் விளங்கிக் கொண்டிருக்கின்ற என்னுடைய கண்ணே, என்றும் மங்கள் குடும்பத்தோடு செழித்த சந்தாமரை புஷ்பம் எப்படி அகமகழ்ந்திருக்குமோ அதை போல் நோய் நொடி இல்லாமல் 100 ஆண்டு காலமாக வாழ்ந்திருக்க வேண்டும். கண்ணே, மங்களம் உண்டாகட்டும். தங்களை உத்தரவுடைய தந்தையே. ஆகட்டும் கண்ணே. உன்னை எதற்காக இந்த இடத்திற்கு அழைத்திருக்கின்றேன் தெரியுமா? நீ பிறந்தன்று நம்முடைய அரமனை ஜாதகரை அவரை அழைத்து ஜாதகத்தை கணித்து பார்க்கும் பொழுது உன்னுடைய ஜாதகத்திலே 15 வயது முடிந்து 16ஆவது வயது தொடங்கினார். யாராவது ஒரு தெய்வமானவர் வந்து உன்னை சிறையெடுப்பதாக உன்னுடைய ஜாதகத்தில் இருக்கின்றது. அப்படியா? ஆமா. அதற்காக தங்களது யோசனை? அதற்காக தாங்கள் என்ன செய்ய வேண்டும் தெரியுமா? மாற்றால் சிறையெடுக்க கூடாது என்பதற்காக 7 சுத்து கோட்டைகள் எறும்பேறா மண்டகமும் 10 சுத்து கோட்டைகள் பாம்பேறா மண்டகமும் நீர்முதலை நீர்பாம்பு கருப்புடையான் சிகப்புடையான் அனைவருமே காவலுக்காக வைத்து வாரந்தோறும் வெள்ளிக்கிழமை என்றார் தாங்களை பார்ப்பது வழக்கம். நலமாக இருக்கின்றார்கள். தோழிமார்கள் அனைவரும் கவனமாக கவனித்துக் கொண்டிருக்கின்றார்களா? அப்படியே கவனமாக என்னை பார்த்துக் கொள்கின்றார்கள். சிரித்து வாழ வேண்டும், பிறர் சிரிக்க வாழ்ந்திடக்கூடாது. கண்ணே, கண்டிப்பாக தந்தையே. ஒரு பெண் குழந்தையை பெற்றெடுப்பது அரிது. அப்படி பெற்றெடுத்து விட்டால் எப்படி வளர்க்க வேண்டும் தெரியுமா? தாய் தந்தையர்கள் கண்டிப்பாக தந்தையே தீயை மடியில் கட்டி கொண்டிருப்பது போல் வளர்க்க வேண்டும். ஆகையினாலே ஆண்மகனை போல ஊட்டி வளர்த்திருக்கின்றேன். ஊட்டி வளர்த்தது விலை போகக்கூடாது கண்ணே. கண்டிப்பாக. இருந்தாலும் நான் எனது மாமன் ஊழமுக்கு நாராயணனைத்தான் மணப்பேன் என்பதில் உறுதியாக இருக்கின்றேன். தாய் மாமன் அல்லவா? ஆமாம் தந்தையே. தாய் மாமன் முறை விட்டு போக கூடாது என்பதற்காக உறவு விட்டு போக கூடாது கோட்டைகள் எல்லாம் அமைத்து உன்னை வாழ வைத்திருக்கின்றேன். ஆமாம் தந்தையே. ஆகையினாலே செந்தாமரை போல் சிரித்து விளையாடி கொண்டிருக்க வேண்டும். அப்படி தந்தையே. மாமா வந்து கொண்டிருக்கின்றார்கள். அப்படியா? ஆமா. என்னை பார்ப்பதற்காக? உன்னை பார்ப்பதற்காக. கண்டிப்பாக தந்தையே. நான் சென்று மாமாவை சந்திக்க வேண்டும். என்ன செய்ய வேண்டும் தெரியுமா? குருகள் தந்தையே. தகாத வார்த்தை எதுன்னு தெரிவித்தால் தாங்கள் கோபித்துக் கொள்ளக்கூடாது. தன் மாமன் தானே தந்தையே. கண்டிப்பாக நான் கோபித்துக் கொள்ள மாட்டேன். அப்படியாகட்டும். அப்படியே அரண்மனை சென்று வருகின்றேன். சென்று வாருங்கள். அடுத்த வாரம் வெள்ளிக்கிழமை என்றால் இதே இடத்திற்கு உன்னை பார்ப்பதற்காக வந்து கொண்டிருப்பேன். கண்டிப்பாக தந்தையே. சென்று வாருங்கள். ஆகட்டும். மாமா வர்றாரா என்ன பாக்குறதுக்கு? சரி. எப்படி போய் பேசுறதுன்னு தெரியல, ஒரே வெக்கமா இருக்கு. வரட்டுமா, ஒண்ணும் பிரச்சனை இல்ல, பேசிக்குவோம். மாமனை எதிர்பார்க்கலாமா? மாமா பொண்ணு நினைச்சு நினைச்சு மாமா நான் உருகி போனேன். அம்மா பொண்ணு நினைச்சு நினைச்சு மாமா நான் உருகி போனேன். ஆமா இரு மனசு ஒரு மனசா ஒற்றுமையா இருச்சு. எந்த பக்கம் திரும்பினாலும் மாமனை நினைச்சோன்ன பாடலே கூட போச்சு. மாமா மாமா மாமா. ஆனா நான் சொல்லுவேன், யாராவது பெண்கள் வந்து என் மாமனை பார்த்து ஆசைப்பட கூடாது. அதனால என் மாமன் பக்கத்திலே தான் நிப்பேன். மாமா மாமா மாமா. ஏப்பா நான் வெக்க போறேன், நீ என்னப்பா ஐயோன்னு சொல்ற? மாமனை போய் இப்படி கட்டிக்கிறேன். மாமனை என்னால பார்க்க முடியல, சகிக்க முடியல. அப்படி இல்லப்பா, அவ்வளவு அழகா இருக்காரு. மாமா மாமா அச்சோ, மாமனை பார்த்தோன்னே எனக்கு கையும் ஓடல காலும் ஓடல. மாமா உன்னை காணாம சரி எங்கெங்கெல்லாம் போய் தொலைவிட்டு வாரே. ஐயோ எங்கெங்கெல்லாம் போய் தேடிட்டு வந்த? தேடி புண்ண வாங்க போனமாதா. தீன் பண்ண வாங்க போன. அப்படியா? எங்க மாமா எனக்கு மலைப்பால போய் ஒரு பொத்தனா புதுக்கு வாங்கினேன். அப்படியா? முறுக்கு முறுக்கு முறுக்கு. என் மாமா எவ்வளவு அழகா பேசுறாரு. அழகு ஓமலைக்கு போய் நோக்கு பிச்சுட்டு வாங்கினேன். அப்படியா? ஓமலைக்கு போய் மிச்சர் வாங்கிட்டு வந்திருக்கேன். அப்புறம் அழுதுமலை போய் சரி நோக்கு ஓட்ட வடை வாங்கினேன். ஓட்ட வடை வாங்கிட்டு வந்தேன். அப்பதான் பருப்புண்டை வாங்கினேன். பருப்பு பருப்புண்டை பருப்பு உருண்டை வாங்கிட்டு வந்தாரு. அப்புறமா சரி போத்தல போய் எங்க போய் புளித்தலை நோக்கு வாழைக்கா பிச்சு வாங்கினேன். அப்படியா? அச்சோ எனக்கு மட்டும் கொடுக்காத மாமா, உங்க 4 பேத்துக்கு சேர்த்து கொடுத்துரு. நோக்கு சீலப்பி வாங்கினேன். சீலப்பியா? அது ஜிலேபி. அச்சோ எனக்கு மாமா இந்த வாரம் நிறைய தீன்பண்டம் வாங்கிட்டு வந்திருக்காரு. அப்புறம் வேற என்ன? சோளங்க போய் நோக்கு இது வாங்கினேன். அல்வா வாங்கிட்டியா? அச்சோ அப்புறம் வேற என்னலாம்? பொச்சுக்கடலை உருண்டை. சரி பொட்டுக்கடலை உருண்டை. அப்புறம் பூண்டை பொரி உருண்டை. அப்புறம் கூச்சுதி காராச்சரு. அது கூச்சுதியா? அப்படியா? சரி
கேசரியா மாமா? உன் மாமன் பேச்சு உனக்கே தெரியல. அப்படி இல்ல, நாங்க செல்லமா பேசி ரொம்ப நாள் ஆச்சு. ஐயோ. உங்களை மாதிரி போறாமக்காரங்க வந்து நாங்க பேசுறதே விட்டுட்டோம். சரி சரி கண்ணு முட்டாயே. கடலை மிட்டாயி. மாதா உனக்கு வாங்கிட்டு மாதா. எனக்கு வாங்கிட்டு ஓட்டோட்டமா ஒடியாந்து மாதா. எப்படி மாமா வந்து ஓட்டோட்டமா ஒடியாந்து. ஓட்டமா ஒடியாந்துருக்கேன். ஒடியாந்த ஓட்டத்துல சரி, எனக்கு கலப்பு தாய் போச்சு மாதா. களைப்பு வந்துருச்சு. கலப்பு உண்டாயி. கொண்டு வந்த தேடு வந்து தலைக்கு வச்சுக்கிட்டு சரி, தீன்பட்டத்தை கொஞ்ச நேரம் ஓரப்பதி மாதா. உறங்குனா தூங்குறேன். கொஞ்ச நேரம் உறங்குனேன். முடிச்சு பார்க்கவே ஒண்ணு உறந்தேன். ஐயோ, அப்ப மாமா எனக்கு தீன்படை எதுவுமே வாங்கிட்டு வரல. நீ அண்ணா கோதங்குத்தி வச்சு போச்சு மாதா. குரங்கா? அது எப்படி மாமா இருக்கும்? அதுங்க பார்த்தது பார்த்தது இல்லையே. இந்த உன் மாமனோட குரங்கு வேணும். மாமனோட சிச்சோ அழகு மாமன். தூக்கிட்டு போச்சு மாதா. ஒரு கால வார்த்தையில தான் குரங்குன்னு சொல்ல முடியும். ஆமா. இந்த மாதிரி நடிச்சு காமிக்க முடியும். அந்த தைரியம் இருக்கா உங்களுக்கு? ஐயோ, என் மாமா அப்படியே குரங்கு மாதிரியே இருக்காரு. இல்ல மாமா, நீ தானே குரங்கு மாதிரி நடிச்சு காமிச்ச. சொல்லணும்ல உன்ன பெருமையா? அவங்களுக்கெல்லாம் பூராம பக்கத்துல மாங்கனி பக்கமா இருக்கு. என்னது? மாங்கனியே தென்னியம் பாக்கல. மலைக்கேணியா? மலைக்கேணியா? மலைக்கேணி இங்க இல்ல. அது வேற பக்கம் இருக்குதா? வேளாமலை தான் இங்க இருக்கு. அப்ப இங்க நிறைய தெரியாதியா மாதா? மாமா, அப்ப எனக்கு ஒண்ணுமே வாங்கிட்டு வரல. போமா. அதுவாத ஐயோ நோக்காக அந்த குரங்கோடு போய் சண்டை கட்டி சண்டை போட்டு உருண்டு வளர்ந்து ஒன்ன புதிக்கிட்டேன். என்ன புடுங்கனே? லம் 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 லம்னா வாழை போலமாடா. வாழைப்பழமா? நான் எல்லா பழமும் சாப்பிட்டிருக்கேன். வாழைப்பழம் எப்படி இருக்கும்? இந்த வாரம் நான் உழுக்க வச்சிருக்கிறேன். உள்ளுக்கு வச்சிருக்கியா? எங்க? உங்க மாமன் இன்னைக்கு வாழைப்பழம் சாப்பிட்டானா ஒரு பே வாழைப்பழம் சாப்பிட்டான். மாமா, என்ன எடுக்க முடியலையோ? சாவு செத்து போறாத மாமா, வேரோட புடுங்க. ஐயோ ஐயோ, ஏன் மாமா இது என்ன இப்படி இருக்கு? அதை எப்படி சாப்பிடுறதுன்னு தெரியல. அப்படியே தின்னுட்டுமா? உனக்கு நான் என்னத்தை தான் படைக்கிறோம். ஐயோ, எனக்கு இதெல்லாம் அப்பா வாங்கியே கொடுத்தது இல்ல மாமா. பல துண்ண தெரியாது. தின்ன தெரியாது. இந்த மாமன் பழம் நீ சொல்ல தெரியாமாமா? இந்த பழத்தை இப்படி எடுக்கணும். எடுத்து அடிக்காம புதிக்கணும். அடிக்காம புடிக்கணும். புதிச்சு நீதான் இன்னும் போடுப்பா. நீ சொல்லு தடிக்க மாட்டேன். நுனிக்காம புதிச்சு ஒரு கிண்ணம். ஏன் கில்லாட்டி கிண்ணாத்த ஒடுக்கணும் வரும். சரி, அப்பதான் இப்படி ஒரு இது இருக்கணும். அப்பதான் இப்படி ஒரு இருக்கணும். அப்பதான் இப்படி ஒரு இருக்கணும். அடாடாடா, என்ன வாழைப்பழம் நீங்க இப்படிதான் திங்கணுமா பழம்? இப்ப இருக்கு. இந்த ஆட்டணும். ஏன் ஆட்டம்ல ஆட்ட பழம் உழுக்க போகும். அப்படியா? இது ஆட்டு. சரி. எப்படி? உங்க மாமன் தின்னத பார்த்தோம்னா ஒரு பே வாழைப்பழம் திங்க மாட்டேன். போ. அச்சச்சோ, மாமா ஒரு பழத்தையும் நீ எல்லாமே சாப்பிடுவியா? அச்சச்சோ மாமா. மாமாவுக்கு பத்தாது. ஐயோ, மாமா எவ்வளவு அழகா சாப்பிடுறாரு. மாமா ஐயர் மலையில இருந்து கூட அந்த குரங்கு வந்து வாயில இந்த வாழைப்பழத்தையும் திண்டாரு மாமா. இல்ல ஐயோ திங்க. சச்சோ மாமா பாரு, நான் சாப்பிடுறேன். உனக்கு வயிறு தான் வலிக்கும். ஐயோ அழகா இருக்கு. எனக்கே எச்சி ஊறுது. பாரு, எச்சி ஊரும் பாரு. வந்து கொஞ்சம் போல குடுமாமா. மாமா எல்லாத்தையும் தின்ற நீ ரொம்ப மோசம் மாமா. கொஞ்சம் கூட கொடுக்க மாட்டேன். இனிமே முடிச்சிட்டேன். இந்த மாமா வேண்டாமா உண்மை ஏமாத்திட்டு நான் உன்னோட பேச மாட்டேன். ஏன் மாமா படித்துல வந்து அடிச்சுக்கிறேன். ஏன் மாமாக்கு வயிற்று வந்துச்சோ? மாமா ஏன் மாமா என்னாச்சு மாமனுக்கு? ஐயோ பட்டுச்சோ, நெஞ்சுது அடைச்சிருச்சு. கையை போடு. என்ன பண்றாரு? ஐயோ மாமா, என்னது மாமா அது? ஐயோ, அப்படிதான் பஞ்சாமிர்தம் தயாரிப்பாங்களோ? மாமா எனக்கு கொஞ்சம் கொடு மாமா. நீ அதுக்கு மேல உன் கையால ஊட்டி விடு மாமா எனக்கு. ஏன் அவங்க எல்லாம் எந்திரிச்சு போறாங்க? பிடிக்கலையோ? வாழைப்பழத்தை பார்த்தேமே ஏன் எந்திரிச்சு போறாங்க மாமா? சிச்சோ, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு மாமா. மாமா கொஞ்சம் மோசம். கவலைப்படாத. சரி மாமா, நீ எனக்கு தான் கொடுக்கல. ராஜாப்பா கூட அவரு கண்ணு வச்சுக்கிட்டே இருக்காரு. கொஞ்சம் மேல குடுத்துட்டு சாப்பிடு மாமா. மாமா பங்கிட்டுனா பசி ஆறு மாமா.
ஒண்ணு கூட இல்ல மாமா. பாரு மாமா நல்லா முடிக்கிட்டேன். மாமா. ஆனா எங்க இருந்தே வரும்போது இல்ல. ஏன் நெஞ்சு அடைக்குமோ உள்ள விட்டாம நெஞ்சிலே உள்ள அப்படியே விட்டாம இறுக்கி பிடிப்பாம பாரு. ரொம்ப மோசம் மாமா. யாரு இப்ப பாரு பங்கி தின்னா பசி யாரும். ஆமா எனக்கு வேணும் மாமா கொஞ்சம் போல. ஐயோ எனக்கு வாழைப்பழம் சாப்பிடணும் போல இருக்கே. பாரு பஞ்சாமிரத்தோட ஃபேமஸா வரும் பாரு. என்னாச்சு மாமா? டேய் மாமா ஓடாது. எனக்கு எச்சியெல்லாம் மாமா. ஐயோ என்ன பண்றாரு மாமா? அச்சச்சோ மாமா இத போய் எல்லாத்துக்கும் கொஞ்சம் கொஞ்சமா பகிர்ந்து கொடுத்துட்டு வா. ஏன்னா பங்கி தின்னா பசியாரும் தானா. பொச்சுக்காதா அண்ணன் அந்தோணி என்ன பாவம். அந்தோணி என்ன கொடு. அச்சச்சோ மாமா அவங்களுக்கு எல்லாம் வேணாம்னா இருக்கட்டும். போங்க கொடுத்துரு உன்னை பார்த்துக்கிட்டே இருக்காங்க. ஓட்டு வாங்கி கீழே போறப்பதான் நானே தின்னுட்டு போதே உது. மாமா நீ அப்படி தின்னக்கூடாது. அடுத்து உங்களுக்கு கொடுத்து சாப்பிடணும். அவங்க இல்ல. ஏன் மாமா? துண்ணு காசு ஓட்டு வாங்கினேன். காசு போட்டு வாங்கினியா மாமா? சரி அவங்களுக்கு தான் கொடுக்கல எனக்கு இங்க மாமா. மாமா கொஞ்சம் போல கொடு மாமா. அச்சச்சோ என் மாமா திங்கிற அழகா பாருவே. வாழைப்பழம் திங்கணும் போல ஆசையா இருக்குது. மாமா கொஞ்சம் போல கொடு மாமா. மாமா ஏன் இவ்வளவு கடுசா இருக்கா வாழைப்பழம்? மாமா மாமா கொஞ்சம் போல கொடு மாமா. மாமா ஒண்ணு கூட இல்லாம தின்னுட்டாரு. உனக்கு வயிறு தான் மாமா வலிக்க போகுது. நீ ரொம்ப மோசம் மாமா. கொஞ்சம் போல கொடு மாமா. என்னாச்சு மாமா? மாமா என்னாச்சு மாமா? மாமா நீ அடுத்தவங்களுக்கு கொடுக்காம சாப்பிடுறத உனக்கு இப்படி பண்ணுதுன்னு நினைக்கிறேன். யாராவது பதம் வேணும்னா வாங்கிட்டு மாமன் வந்தாது பதம் கொடுக்க போட்டா நான் திட்டப்படுறேன். நீ திட்டுதான் மாமா. அந்த பெரிய வாது பார்த்துக்கிட்டே ஏமாந்து ஒரு இது நான் கொண்டா தாரு இது கொண்டு போ. அச்சச்சோ ஓட விட்டுறாரு. எல்லாரும் ஓடி போயிட போறாங்களே. நீ வாழைப்பழமே இனிமே ஆசையா இருக்காரா பலாப்பானு. மாமா அவங்களுக்கு எல்லாம் வேணாமா. அவங்க எல்லாம் ரொம்ப மோசம். உன்னோட ரொம்ப போராமையா இருக்காங்க பா. சாமி நீ வீசிட்டு வாடா. இனிமே வாழைப்பழமே எடுக்க மாட்டாங்கடா. உன்னைய பார்த்தது மாமா அவங்களுக்கு எல்லாம் வேணாம். அவங்க எல்லாம் உன்னை பார்த்து ரொம்ப வாழைப்பழம் ஆசையே நீ வராது வா. ஆமாடாப்பா கல்ல விட்டு எரிஞ்சு போட்டுருவாங்களா மாமா? மாமா அச்சச்சோ ஐயோ மாமா மாமா வேற மாமா வாழைப்பழம் தான் கொண்டு வந்துருக்க. வேற என்ன மாமா கொண்டு மாமா? மறைந்திருந்து பார்க்கும் மருமம் என்ன? மறைந்திருந்து பார்க்கும் மருமம் என்ன? அழக மழையழகா இந்த சிலையழகா என்று மறைந்திருந்து பார்க்கும் மருமம் என்ன?
கொடு, நம்ம பெட்டிக்கார பாட்டை கொடுத்துருவோம். சரி மாதா. எனக்கு வேற என்ன வாங்கிட்டு பழைய சுண்ணிய பழைய துணி துணி உன் வீட்டுல ஒழுங்க நல்லா சொல்லி எவ்வளவு அழகா பேசுற மாமா. பழைய துணி நோக்கு. சரி துவரங்குறிச்சி போய் துவரங்குறிச்சி போய் உனக்கு புது துணி எடுத்து புது துணி துணி மாமா கழட்டுமா? நீங்க எடுத்துட்டு வந்த காமி மாமா. ஆமா 10 பாதை பட்டு பாவடையா? 10 பாவடை எடுத்து வந்திருக்காரு மாமா. பட்டு பாவாடை எடுத்து வந்திருக்காராம் உன் மாமன் எத்தனை இடப்பா மாமா எனக்கால துணி கொண்டு வந்திருக்காரு. எங்க மாமா காட்ட சொல்லு. அப்பா ஏண்டா டே 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 ஏன் மாமா ஒரு கால் இடம் இருக்காடா? ஒரு நாள் மாமா இன்னொரு கால் எப்படா நுழைப்ப? பாலா பொண்ணு தயிர் என் மாமா எப்படி மாமன் துணியை வீணாக்கி விட்டானே? காசு போட்டு வாங்கிட்டு வர வீணாக்கிட்டான் துணியை. கழட்டு மாமா. ஒத்த கால நிக்குது. ஏன் மாமா ஒரு வயசு பிள்ளை அந்த டைலர் நாசமா தான் போகும். என் மாமா எவ்வளவு சிரமப்பட்டு எனக்காக துணி எடுத்துட்டு வந்திருக்குது. 10ஆம தச்சு கொடுத்துட்டேன். சொன்னா அதே துணி கொடுத்துட்டேன். அப்படியா? சரி மானா அந்த சாட்சிட்ட காட்டு. கழட்டிட்டுமா? எங்க நீ எடுத்துட்டு வந்த காமிச்சத அதை காட்டு. அளவு கரெக்டா இருக்கணும். அப்போ இது சரியா இருக்கும்னு நினைக்கிறேன். அதே வேற புது துணிடா உதறலே. மாமா இதுக்கு மேல போக மாட்டேங்குது மாமா. நான் என்ன வந்துட்டு அவன் நாசமா போயிருவேன் மாமா. இருந்தாலும் மாமா இதை மடிச்சு பத்திரமா வை. நமக்கு பிறக்க போற புள்ள இருக்குல்ல, போட்டுக்கலாம். நான் என்ன வந்து சொன்னி ஒன்னு தின்னே போச்சு நடக்கும் போது துணியை போச்சு நான் வந்தியா? அதே அளவை கொடுத்துட்டேன். இப்ப பெரிய முனியா போயிட்டேன். ஆமா பெரிய பண்ணியா போயிட்டேன். சரி பறிச்சு கொஞ்சம் பீரோட பெற்று வச்சிருந்து நம்ம கழுவாத மண்ணி சரி நமக்கு பிறக்க போத பொண்ணுக்கு போட்டுக்கலாம். அப்படி ஆகட்டும் மாமா. சரி இருந்தாலும் உன்னை என்னை பார்த்தா கண்ணு வச்சிருவாங்க. ஏன்னா கல்லரிச்சலோட தப்பிச்சிடலாம், கண்ணரிச்சலுக்கு தப்ப முடியாது. என்னைய கூட யாரும் பார்க்க மாட்டாங்க. நீ அழகா இருக்கியா? இங்க பாரு அந்த பொம்பளை பிள்ளைங்க உன்னைய பார்த்து சிரிக்குது. மாமா ஆமா எவ்வளவு அழகா இருக்க. அதான் வந்து சொல்லிட்டேன் மாமா குரங்கு மாதிரியே இருக்காரு. அதே மாதிரி அழகா இருக்காரு. அவங்க ரொம்ப போராமையா இருக்கு. அதனால போயிட்டு வரியா? வந்து உன்னை கல்வாணம் பண்ணாம போது மாத்தமாதா? அது வரைக்கும் வடக்கவது ஒன்னாந்து கழுத்துல வச்சு தொங்குவதா போக மாட்டேன். வடக்கு என்ன தூக்கா போட்டு தொங்க போறேன். கதவாடு தாலிக்கவரு தாலிக்கவரு அது கலக்காட்டு வாங்கிட்டு தாலிக்கவரோட வாங்கிட்டு வந்திருக்கா ஐயா? தாலிக்கவர்லாம் கொண்டு வந்திருக்காரு. என்ன மனுஷன்? எங்க மாமா? என்னங்கடா அது? ஏடா பாம்பாட்ட ஊதி விட்டாட்டா? கலக்காட்டு போய் தாலிக்கவரு பார்த்தா நல்லா குத்திட்டேன். ஐயோ தூக்கி எரிஞ்சிருமா? வேண்டாம் 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 தூக்கிட்டு போயிருவாங்க. அதனால புத்துக்குள்ள விட்டுறலாம். சரி இருந்தாலும் ஒரு வாரமா எங்க ஞாபகம் நினப்பு உண்டாகணும். அதனால என்ன தெரியுமா பண்ற? தேங்காய் எடுத்து உடைச்சு அரை முடி எடுத்துட்டு வருவி. எனக்கு நான் அதிமூதிதான் எனக்கு பிடிக்கும். மாமன் கரெக்டா கொண்டு வந்து. சரி இந்த தேங்காயை நான் சொல்றது மாதிரியே சாப்பிடணும். அதை உடைச்சு தின்னக்கூடாது, கடிச்சு தின்னக்கூடாது. எப்படி திம்ப? உடைச்சு தின்னக்கூடாது, கடிச்சு தின்ன. ஆமா எப்படி திம்ப சொல்லு. எனக்கு சென வந்துருச்சு. என்னது யோசனை வந்துருச்சு? வாயி பேச்சுதா? சரி காது கேட்க உள்ள இருக்கிற பண்ணுக்கு என்ன வேலை? கல்லுக்கு என்ன வேலை? அப்படியே கலந்து. ஐயோ கரண்டி மாமா கரண்டி தின்னணும். சரி இன்னொரு யோசனை சொல்றேன். என்ன தெரியுமா? தேன் எடுத்துட்டு வந்து உள்ளங்கையில ஊத்தி அதுல மிளகு பொடி போட்டு நல்லா குழப்பி. ஆமா குழப்பி மூஞ்சில அப்பிக்க. கோழிப்பில மாமா நல்லா குழப்பி அதை தொட்டு தின்னக்கூடாது, அள்ளிக்கு தின்னக்கூடாது. எப்படி திம்ப? தொட்டு தின்னக்கூடாது, அள்ளி தின்னக்கூடாது. ஆமா அப்ப எப்படி தின்னது? எப்படி திம்ப சொல்லு. ஈச்ச வாங்கிட்டாலே தலை ஊத்தி போயிடும். ஐயோ நரைச்சு போயிரும் மாமா. ஆமா நீ தான் தின்னணும். நான் தான் தின்னணும். எப்படி திம்ப சொல்லு. அப்ப பல்லுல காந்தனம்ல. ஆமா உள்ள இருக்க நாக்குக்கு என்ன வேலை? என்ன வேலை? அப்படியே நக்கணுமா? ஐயோ நக்கி மாமா நக்கி மாமா. தேங்காய் என்ன பண்ணணும்? தேங்காய் காந்தனம் கரண்டணும். தேனை நக்கணும். இப்படியே சொல்லிக்கிட்டு போனா ஒரு வாரம் எப்படி போகுதே தெரியாது. எப்படி சொல்லணும்? தேங்காய காந்தனம், தேனை நக்கணும். இப்படியே சொல்லிட்டே போ. இன்னைக்கு வெள்ளிக்கிழமை இல்லையா? நான் தோழிகளோடு விளையாடுறது வழக்கம். அதனால நீ போயிட்டு அடுத்த வாரம் என்ன பாக்குறதுக்காக வந்து கல்வாணம் பண்ணி பண்ணாம விட மாட்டேன். அப்பனா அவங்க எல்லாம் அழைக்க கூடாது மாமா. ரொம்ப போறாம உன் அழக பார்த்து ரொம்ப போறாம. நம்ம கல்வாணம் எப்படி இருக்கணும்? எப்படி இருக்கணும்? ஓம்புக்குள்ள கல்வாணம் நடுமண்டல முதலாட்டுது.
ரூமுக்குள்ள கல்யாணமா நடு மந்தையில முதல் ராத்திரி சூப்பர்ரா அப்பதான் அவளுக்கு தெரியும் எப்படி கதுவான் பண்ணது தெரியாது சரி ஆமா சரி மாமா இப்படியே சொல்லிட்டே போயிட்டு வா மாமா போயிட்டு வா மாமா இன்னைக்கு வெள்ளிக்கிழமை நந்தவனம் போகணும் ஆடி பாடி விளையாடணும் இதோ இது தங்கைகளின் தொழில்கள் விளக்கின்றேன் அடிக்க அப்புச்சம் பண்ணிக்க சீக்கிரம் ஓடிவாங்க மனசுல அத்த மகனே ஆஹா அத்த மகனே நீ வரும்போது சரி அந்த அக்காவுக்கு சாணி போடுற வேலை இருக்கும் காலையில வேலை நேரத்துலயா 5 மாசம் அல்லலே அடி வயிறு கணக்குதடி அல்லேலோ 5 மாசம் அல்லலே அடி வயிறு கணக்குதடி எல்லாம் எந்திரிச்சு உட்காருங்க மாங்காய்க்கு ஆசைப்பட்டு அல்லலே அப்பதான் மணி பரிசாட்டுமே வந்தவங்க கூட ஏண்டி
உனக்கு மாதிரி அவங்களுக்கு கூட இல்லையே. காரணம் வேற. ஏன்? நான் பெண்களுக்கு ஒரு எடுத்துக்காட்டா இருப்பேன். ஓஹோ. ஆமா. ஆ? ஏன் தெரியுமா? ஏன்? பெண்ணா பிறக்கிறது ரொம்ப தவறு. ஏன் சாமி? பெண்ணா பிறந்ததுக்கு நான் அந்த மலம்பட்டி மண்ணா பிறந்திருக்கலாம். அது பிறந்தா உழவு ஓட்டியிருப்பாங்க. 4 பேர் நாளை கலப்பி விட்டாது ஓட்டிருப்பாங்க. அவங்க குளிச்சல் எதுக்கு ஆகும்? நல்லா விவசாயம் பண்ணிருக்கலாம். ஒண்ணுக்கு இல்லாம போயிருக்கோம். காரணம் வேற. ஏன் தெரியுமா பெண்ணா பிறக்க கூடாதுங்கிறேன்? ஏன்? முந்தா நாள் நடந்த விஷயம் தெரியுமா? தெரியாது. தெரியாது. காரைக்குடியில சங்கத்து பக்கம். ஏன் என்ன ஆச்சு? தெரியாதா? சங்கத்துல ஏதோ பேசிக்கிட்டு இருந்தாங்க. நான் யாரும் வேற ஒரு பார்த்தேன். ஏன்னா என்னுடைய நிலைமை தான் அப்படி ஆச்சு. என்னடி ஆச்சு? காரைக்குடி பக்கம் நாடகம் வள்ளி திருமணம் போயிட்டேன். சரி. நாடகம் நடந்துட்டு இருக்கு. வள்ளியம்மா பாடிட்டு இருக்காங்க. சரி. நானும் நந்தவனத்துக்கு பொம்பளை வேஷம் போட்டுட்டேன். சரி. பொம்பளை வேஷம் போட்டு அந்த நேரம் பார்த்த கிழகு எனக்கு ஒண்ணுக்கு வந்துருச்சு. பாடுறா. சரி ஒண்ணு கடிச்சிட்டு வந்துருவோம். அந்த அம்மா பாடிட்டு இருக்கிறாங்கன்னு கொட்டைக்கு பின்னாடி போனேன். சரி. அங்க அந்த ஒரு பசங்க இலை விட்டு போயில ஒரு 10-15 பேர் ரவுண்டு கட்டி தண்ணி அடிச்சுட்டு இருந்தாங்க. சரி. சரி அவங்களும் ஆம்பளை நம்மளும் ஆம்பளை தானே. ஆமா. வேஷம் தானே பொம்பளை வேஷம். ஆமா. அப்படின்னு நான் யதார்த்தமா போயிட்டேன். சரி. போன போல என்னை எவனுக்கு கவனிக்கல போல. போய் அப்பத்தான் ஒண்ணு கடிக்கலாம் இப்படி பாவாடைய சுருட்டனே. சரி. கிரகத்துல ஒருத்தன் போதையில பின்னாடி முதுக பாத்துருந்திருக்கான். சரி. முடியும் முதுகையும் பார்த்தாலே அப்படிதான் தெரியுது. சரி பொம்பளை தான் நினைச்சுக்கிட்டு அவன் ஓட்டோட்டமா ஓடி வந்து என்னை தூக்கி தோல்ல போட்டுட்டு ஓடுற புதருக்குள்ள. ஏன் நீ சத்தம் போட முடியாது? ஓட்டேன். டே நான் ஆம்பளடா ஆம்பளடாங்கிறேன். என்னடி குரலை மாத்தி பேசுறியாங்க? நான் சத்தியமா ஆம்பளடாங்கிறேன். அப்பவே அவன் விடுற மாதிரி தெரியல. அப்புறம் புதருக்குள்ள கொண்டு போய் நிறுத்திட்டான். சரி. என்னடா வேணும் அப்படின்னு அவருனா. சரி. என்னத்துல அவக்கு சொல்ற போடாங்கிட்ட அப்படின்னு. ஏய் அவுக்குறியா இல்லையா? ஐயோ அவுக்க முடியாது போடானே. அவுக்கு கத்தி எடுத்துட்டான். உயிர் தப்பிக்கணும். பாவாடை அவுக்குறியா குத்தட்டுமாங்கறியா? சரி. ஐயோ இன்னைக்கு இவன் குத்துனாலும் குத்திடுவேன். ஆமா அவன் அந்த வேர்ல இருக்கல்ல. நம்ம என்ன பண்ணணும்? நீ தப்பிக்கணும். நம்மளுக்கு உயிர் தப்பிக்கணும். அப்பதான் நான் யோசனை பண்ணனேன். கத்தியில குத்து போட்டு நம்ம சாகரமா இல்லையோ பாவாடையாவத்த இவன் சாகணும் அப்படியே முடிவு பண்ணிட்டேன். சரி. அப்பவும் நான் கேக்குறேன் ஏன்டா இவ்வளவு இருட்டா இருக்குது என்னடா பார்க்க போறேங்கிறேன். ஏன் உனக்கு என்ன அப்படின்னு அவனு செல்போன் எடுத்து டார்ச் லைட்ட போறியா? இவன் இதை தப்பிக்க முடியாது நினைச்சுக்கிட்டு சரிடா இப்ப என்னடா பார்க்க போற போடானே. நீ அவரி பாவாடையான். சரி. சரி போனா போகட்டும்னு பாவாடைய விட்டு கீழே விட்டேன் பாரு. சரி. செல்போனை கொண்டு வந்து அவனும் லவகணும் அப்படிச்சான். சரி. வச்சோடனே அவன் எப்படி தெரியுமா நின்ன? எப்படி? பாய்ப்பேல உயிர் போத அளவுக்கு இப்படியே நின்ன. நீ தப்பிச்சோம் பொழைச்சோம்னு ஓடி வந்துட்டேன். கொட்டைக்கு பின்னாடி பாவாடை கட்டிட்டு வந்தேன். நல்ல மனுஷி. ஆனா நம்ம ஊர்ல யாருமே வரலப்பா. இங்க யாரும் இல்ல. அருமையான ஊரு. அப்படித்தான் இருக்கணும்னு சொல்லிட்டு நீங்க நந்தவனம் போகணும். அம்மா கூப்பிடுவான். அம்மா ஆமா சென ஊசி போட்டு கொடுங்க பாவம். நெஞ்சுக்குள்ளே என்னதுன்னு சொன்னால் தெரியுமே. இதெல்லாம் பழைய துணியும் வந்து இருக்கு சொன்னா புரியுமா? காட்டடி விளக்கு மாத்தடி இங்கே பாருடி. இது ஐயோ ஓ மேனி பளபளன்னு இருக்கே என்ன காரணம்? நோடி மார்க் சோப் போடுறீங்கடி. கூட்டல் நீளமா இருக்கு. நான் கொசுமூத்திரம் தேய்க்கிறேன். அப்படியா? நீ தேய்ச்சு பாரு. வெள்ளிக்கிழமை ஆமா நந்தவனம் போறோம். அம்மா வராங்க. கூப்பிடு அம்மா வராங்க. அம்மா என்னமா இருக்கு? நல்லா இருக்குமா? நல்லா இருக்கு, சந்தோஷமா இருக்கு. அதனால கால தாமதம் காரியத்துக்கு கேடு. வந்தமா சுறுசுறுக்குன்னு போட்டமா போனமா போலாமே. போமா போலாமே. அடியே ஏற்கனவே தூங்குறாங்க. எழுப்பிட்டா வீட்டுக்கு போயிடுவாங்க. நீ என்ன தூங்க
தூங்க போறியா நீ அவளே எழுப்பிட்டுனா அவளும் பாய சுத்தி கிளம்பிடுவாங்க ஆமா அவங்க எப்படா நம்மள விடுவாங்கன்னு உட்கார்ந்திருக்காங்க யாரும் போக கூடாது போனீங்கன்னா மொன்ன பாம்பு செத்து கிடக்கும் பொண்ண பாம்பு செத்து கிடக்கும் அதை பிடிச்சு வித்து போட்டுருவாங்க ஆமா செத்து போனதையும் அதை விட மாட்டோம்ல ஆமா வாஹான ஏ ஆலமரோ ஆலமரோ புளிய மரமா அங்கே விழுதுமா தண்ணீர் நானே தானே நானே ஆலமரம் தான் பிடிக்குமா? ஏன் புளிய மரத்தை பார்த்தா உனக்கு பிடிக்காதா? ஆலமரத்துல புளிய மரத்துல அடியே எங்கடி ஊர் முடி போற? ஏண்டி எங்க போன எங்களை விட்டுட்டு? ஊர் மேல போறியா? நாதாரி ஊர்ல தூக்குறாங்களே அவங்க தெரியல, அங்க போய் அடிச்சு போடுற. சரி அடி எந்திரச்சு உட்கார்க்க சேரங்கற கணாதராட்டம். அடா அங்கற அப்பதா குப்புடிக்க போடு. நீ மூஞ்சில தண்ணி எடுத்து வந்து தூக்கு அப்பதா. அடியே கோல்மாதேவிக்கு மட்டும் வலிக்காம அது பெண் நீயும் பெண். நான் தான் வந்து பார்க்கும் பொழுது போலாமே. எவ்வளவு அழகா இருக்கு பாத்தியா? மலர்கள் எப்படி பூத்து குலுங்குது பாத்தியா? மலர்கள் பேர் தெரியுமா? தெரியுமா? கேட்டா சொல்வியா? எனக்கு தெரியும். அத சிகப்பா இருக்கு, அது என்ன பூ? அது வந்து செம்பு. உன்னோட பெரிய வம்பு. சிகப்பா இருக்கும்போ செம்பருத்தி பூடி. ஐயா சரி, அதோ வெள்ளையா இருக்கு, அது என்ன பூ? அது வெள்ளுப்பூ. உனக்கு ரொம்ப கொழுப்பு. மல்லிகை பூடி. அதோ மஞ்சளா இருக்கு, அது என்ன பூ? அது மசப்பூ. நீ ரொம்ப கசப்புற. மஞ்சளா இருக்கும்போ செவ்வந்தி பூ. அதோ நந்தவனத்துல புதிதா ஒரு பூ பூசிருக்கு, என்ன பூ? கண்டகண்டமா இருக்கு. கண்டகண்டமா இருக்கிற பூ கண்டரவள்ளி. அடியே கனிந்த அரளி பூடி. அதத்தாமா நானும் சொன்னேன். நீ எப்படி சொன்ன? கண்டரவள்ளி பூ. சேர்த்து சொல்லக்கூடாது, பிரிச்சு சொல்லணும். கண்ட அரளி பூ. சேர்த்து சொன்னா கண்டரவள்ளி பூ. உனக்கு திருத்தவே முடியாது. அதான் தொங்கி கொண்டிருக்கு, அது என்ன பூ? வாழைப்பூவாது. வாழைப்பூ. நீருடைய பார்க்கும் பொழுது எவ்வளவு அழகா இருக்கு பாத்தியா? அழகாக இருக்கு. ஆவி குளிக்கலாமா? செல்வமே போய் குளிப்போமே. போலாமே. தில்லேலேலேலேலோ புள்ளரங்குமா, தில்லேலேலேலேலோ புள்ளரங்குமா, தில்லேலேலேலேலோ புள்ளரங்குமா, தில்லேலேலேலேலோ புள்ளரங்குமா, பத்தாலு பத்தனடி புள்ளரங்குமா, பத்தனடி பெனடி புள்ளரங்குமா, பத்தாலு பத்தனடி புள்ளரங்குமா, பத்தனடி பெனடி புள்ளரங்குமா, பத்தாலு பத்தனடி புள்ளரங்குமா, பத்தனடி பெனடி புள்ளரங்குமா, தில்லேலேலேலேலோ
விளையாடுவோம். எனக்கு எத்தனை 15 முடிவடைந்து 16வது வயது தூங்குகிறது. விடிந்தால் உங்களுக்கு 16 வயது. ஆமா, நல்ல காரியமா செஞ்சுட்டு போ. இல்லம்மா 16 வயது. 16 வயது தொடங்குகிறது. இந்த நேரத்தில் யாரோ ஒரு ராஜகுமாரனை சிறை எடுக்க போவதாக அரண்மனை ஜோதிடர்கள் தந்தையிடம் தெரிவித்தார்கள். ஆகையால் உங்களை கவனமாக நான் காவலுக்கு வைத்துவிட்டு நான் உறங்க வேண்டும். காவலுக்கு செல்வமா போலாமே.